காவேரி காஃபி போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. வந்துட்டு பாலெல்லாம் காசிகிட்டே இருக்காங்க. அப்போ பால் பொங்குது. என்ன இவ்வளோ நேரம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ பொங்கவே இல்லை, இப்போ பொங்குற, எப்போவுமே நான் பார்க்கும்போது தான் நீ பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசிகிட்டே இருக்காங்க. சரி காஃபி தூள் எடுத்து பார்த்தா காஃபி தூள் இல்லை. ஓ காஃபி தூள் இல்லையா, சரி ஸ்டோர் ரூமில் ஒன்று இருந்தது இல்லை, நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு காஃபி தூள் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே ராகினி வராங்க. வந்தவொடனே பார்க்குறாங்க. ஓ காஃபி போடுறியே நீ, என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எடுக்கிறாங்க. உப்பு எடுத்து அப்படியே சர்க்கரையில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து வெங்காயம் வெட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே காவேரி வராங்க. அப்படியே பார்க்குறாங்க ராகினியை. இவன் என்ன வெங்காயத்தோலை உரிக்காமல் வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டவுட்டாக பார்க்குறாங்க. அப்போ இவ தில்லாலங்கடி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா மூடி இருக்குது. திரும்பி பார்த்தா உப்பு ஓப்பனில் இருக்குது. ஓ உப்பு தான் போட்டிருக்கியா, ஆமாம் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, நான் வந்து வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, அப்போ என்ன பண்ணி வச்சுருக்க நீ, நீ வந்து சர்க்கரையில் உப்பை கலந்து வச்சுருக்கல்ல, இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. என்னதே சில்லறத்தனமான வேலை செய்ய மாட்டியா, சரி கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அப்படியே அந்த உப்பு சக்கரை கலந்து எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறாங்க. ஐயோ துப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துப்புறாங்க ராகினி. தெரியுதா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, சில்லறத்தனமான வேலையெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது சரியா. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு டப்பாவை மட்டும் வச்சு மூடி இங்கே வச்சுட்ட பார்த்தியா, எப்போவுமே மண்டையில் இருக்க கொண்டையை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க. விஜய் அப்படி நின்றுட்டே இருக்கார். இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொடுக்குறாங்க. சாரி நேற்று கொஞ்சம் மூட் அவுட்டில் இருந்தேன், அதான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் இல்லை, நான் என்ன உங்கள் ஒரிஜினல் பொண்டாட்டியா என்ன, இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி சரி நேற்று ஏதோ ஒரு நிவினை பார்க்க போனேன்னு சொன்னல, எதுக்காக போன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாங்க. எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும், நீங்கள் என்ன என்னோடய ஒரிஜினல் புருஷனா என்ன, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு 7 மாதம் தான் நம்ம சேர்ந்து வாழ போகிறோம், அதனால் என்னோடய பிரச்சனைலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. என்ன நான் உன்னோட கோவம் போகலையா, அதெல்லாம் எனக்கு எதுக்கு கோவப்பட போகிறேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வீட்டில் அப்பளம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா. அப்போ கங்கா வந்து கேட்குறாங்க. அம்மா நீ எதுக்குமா அப்பளம் போட்டு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ கோவத்தில் நீ அப்போ பண்ண, இப்போ வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னடி இருக்குது, எனக்கு அப்பளம் போட தெரியும், அதனால் இது ஒரு வருமானம் தானே, அதனால் இதெல்லாம் நிறுத்த வேணாண்டி, நான் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே காவேரி வராங்க. என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை அம்மா அப்பளம் போட்டு கஷ்டப்படுறாங்க, வேண்டான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க. இல்லை தாத்தா சொன்னாரே நீங்கள் அந்த கடையில் போய் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் போனேன், ஆனால் ஒரு வாட்டி தான் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், நல்லா வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு சரி வரேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு தாத்தா கிட்டே கேட்குறாங்க. என்ன பண்ணலாம், இப்போது அம்மா வந்து அப்பளம் போடுறாங்க, அது நல்லா போகணும், அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு அப்பளத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இங்கே பாருமா, நான் வயசான ஒரு எண்ணெய் வச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா போகாது, எங்கே இருக்கணும், அதுவும் விஜய் மாதிரி எல்லாம் அதுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க. இல்லை பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அம்மாவோட அப்பளம் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபுட்டு அந்த லைசன்ஸ் எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். ஓ இவ்வளோ இருக்கா, பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இருக்கும், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. இங்கே பாருமா, ஃபஸ்ட்டு கடைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே